வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பொம்மை போடுறது தான், அதாவது பொம்மை மாடலில் கீ செயின் போட்டோம் போன வீடியோவில். அதில் உள்ள தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இதுவரையும் போட்டு போன வீடியோவில் முடிச்சிருந்தோம். இதுக்கு பிறகு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரே சைட்லேயே 3 பாசி போட்டு வச்சுருக்கோம். பர்பிள் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, பர்பிள் ஒன்று, இதே மாதிரி போட்டுட்டு இந்த பர்பிள் கலர் பாசியில் நம்ம இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். அப்போ நமக்கு இப்படி திரும்பி வரும். இனி இந்த சைடாக தான் நம்ம போட போகிறோம். அதுவும் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், அடுத்த பூ போடும்போது இந்த சைடாக போட போகிறோம். இடது பக்க டொயினில் 2 பாசியும், வலது பக்க டொயினில் 1 பாசியும் போட்டுடலாம். 2 பாசி போட்டதில் 1 பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துருக்கோம். பர்பிள் கலர் போட்டிருக்கோம். இனி இதே மாதிரி இந்த சைடு 2 பாசியும், இந்த சைடு 1 பாசியும் போட்டு இந்த கலரில் போட போகிறோம். பிங்க் கலரில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1. இதே மாதிரி ஒரு பூ போட்டுட்டு இன்னொரு பூவும் இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், 2 பூ போட்டாச்சு. இனி அடுத்தது நம்ம திருப்பணும். 4 பூ போட்டால் போதும். அதனால் இந்த வலது பக்கம் ட்ரோயினில் 3 பர்பிள் கலர் பாசி போட்டுட்டு இந்த பாசியில் கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கோம். இனி இந்த பக்கத்து ட்ரோயினை இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த பக்கத்தில் கொடுத்து வெளியே எடுத்துடலாம். எப்படி இருக்கும். இப்போ நம்ம ட்ரோயினை இந்த பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். இதுக்குள்ளோடு கொடுத்து இந்த ட்ரோயினை இப்படி கொடுக்கணும். இந்த ட்ரோயினை இப்படி கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்து இந்த பக்கத்துக்கு ட்ரோயினை கொண்டு வந்துடலாம். இந்த பர்பிள் கலர் பாசிக்கு ட்ரோயின் வரணும். பாருங்கள், இந்த பக்கத்தில் ட்ரோயினை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பர்பிள் கலர் பாசியில் இனி இதே மாதிரி இந்த சைடு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுட்டு இந்த பிங்க் கலர் பாசியில் ட்ரோயினை திருப்பியும் எடுத்துகிட்டு வந்துடணும். திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் தான் 2 நேரம் ட்ரோயின் இந்த இது பாசி உள்ளோடி போயிட்டு வந்தால் தான் இது கொஞ்சம் நல்லா அப்படி நீளமாக நிற்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இல்லைன்னா இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஒரு சின்ன துண்டு வச்சு கூட போடலாம். ஆனால் அது வந்து இப்படி மடங்கி வரும். அதனால தான் இது 2 நேரம் நம்ம கொடுத்து எடுக்கிறதுக்காக தான் இப்படி போயிட்டு திருப்பி வந்திருக்கோம். அதே மாதிரி இனி இந்த சைடும் இதே மாதிரி தான் போடணும். முதல்ல ஒரு பூ பர்பிள் கலரில் போடணும். அதுக்கு பிறகு 2 பூ அது பிங்க் கலரில் போட்டுட்டு ஒரு பூ லாஸ்ட்டில் பர்பிள் கலர் போட்டுட்டு இதே மாதிரி கொண்டு வந்து இந்த சைடு ட்ரோயினை எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் இந்த பிங்க் கலர் பாசியில் ஒரு ட்ரோயின் அந்த பக்கமும் ஒரு ட்ரோயின் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு ட்ரோயினில் 3 பாசி இந்த பர்பிள் கலர் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 3 பாசி போட்டிருக்கோம். இனி இந்த சைடு இந்த பக்கத்தில் வெளி பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இருக்க பர்பிள் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துருங்க. இதில் ஒரு பூ வந்துடும். நம்ம இனி இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம் மேல் பக்கமாக. இதே போல் இந்த ட்ரோயினில் இதே மாதிரி 3 பாசி, அதாவது பர்பிள் கலர் 3 பாசி போட்டுட்டு இதே மாதிரி இந்த வெளி பக்கத்துலேருந்து உள்ள பக்கமாக ட்ரோயினை கொடுத்து எடுத்துகிட்டு இப்படி எடுத்துடலாம். 3 பாசி இந்த ட்ரோயினில் போடணும். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இவ்வளவும் போட்டு முடித்த பிறகு இப்போ இது தலை போட்டாச்சு. இப்படி நேரைய வச்சு பார்ப்போம். தலை போட்டாச்சு, கண், வாய் எல்லாம் போட்டாச்சு, 2 கையும் போட்டாச்சு. இனி பாவாடை மாடலில் நம்ம போட போகிறோம். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கத்தில் 6 பாசி போடணும். இப்போ எனக்கு ட்ரோயினும் முடிய போகுது. பாருங்க, 6 பாசி போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்பிள் கலர் பாசியில் இப்படி உள் பக்கமாக வெளி பக்கத்தில் இருந்து உள் பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் இதில் 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். எப்படி வரும் பாருங்கள், அதில் ஒரு பூ போட்டிருக்கோம். இனி அடுத்த பூ போடும்போது நம்ம இந்த பாசிலே இப்போ கொடுத்து எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த சைடு 2 பாசி, இந்த சைடு 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த இடது பக்கத்தில் போட்ட பாசியில் இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினை 2யுமே இப்படி உள் பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு இப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரோயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு எடுத்த பிறகு எனக்கு இதில் ட்ரோயின் முடிய போகுது. அதனால் நான் இந்த சைடே 4 பாசியும் போட்டு
இதில் கொண்டு நாட் போட்டு முடிச்சிட போகிறேன். நாட் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதில் 4 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 4 பாசி போட்ட பிறகு இந்த ட்ரோயினை இந்த சைடில் கொண்டு வந்து இப்படி நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதில் நாட் போட்டுட்டேன். இந்த ட்ரோயின் ரொம்ப கட் ஆயாச்சு. இதில் 2 பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இனி நம்ம அடுத்தது இந்த சின்ன பாசி தான் போட போகிறோம். இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. இப்போ நான் 6 பாசி இந்த ட்ரோயின் ஒரு 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 6 பாசி ட்ரோயினில் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு இந்த சைட்லேருந்து இந்த 3ஆவது பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி குறுக்க விட்டு எடுத்துட்டு இந்த 2 பாசிலையும் இந்த ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். 2 பாசியில் கொடுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு சென்டர் படுத்திக்கிடலாம். பாருங்கள், போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த பக்கத்து பாசியும் கொடுத்து எடுத்துக்கலாம். பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் 4 பாசி போடணும். வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரோயினில் 4 பாசி போட்டு 2 பாசியில் இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் எல்லா பக்கத்துலேயுமே இந்த சைடு வரையும் இந்த 3ஆவது பாசியில் வர்றது வரையும் போடணும். 6 பூ வரும். அதே மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், 5 பூ அதாவது போட்டு முடிச்சாச்சு இந்த சின்ன பாசியில். அதுக்கு பிறகு உள்ளது போடும்போது இந்த சைடு 3 பாசி போட்டுருங்க. இந்த சைடு 3 பாசியும் இந்த ட்ரோயினில் 1 பாசியும் போட்டுட்டு இந்த 1 பாசியில் ட்ரோயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்படி மேல் பக்கம் 1 பாசி இருக்கணும். இந்த சைடில் உள்ள 1 பாசியில் தான் ட்ரோயின் இப்படி குறுக்க எடுக்கணும். இனி நம்ம சீனி பாசி போட்டுடலாம். இந்த பாசி நமக்கு இனி வேண்டாம். சீனி பாசி எப்படி போடணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பாருங்கள், இது போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த சைடு அதாவது வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரோயினில் ஒரு 7 பாசி இந்த சீனி பாசி போட்டுடலாம். 7 பாசி போட்டுட்டு நான் அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 7 பாசி போட்டுட்டு 7ஆவது பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி அடுத்தது நம்ம இந்த ரவுண்டு போட்டது போலே தான் பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் இனி 6 பாசி போடணும். நமக்கு 1 பாசி இருக்குது. பாருங்கள், இப்போ நமக்கு 1 பாசி ட்ரோயின் உள்ள இருக்கும். இந்த சீனி பாசியே நீங்கள் கணக்கு பண்ணிவிடுங்க. இன்னும் இதே மாதிரி இந்த ட்ரோயினில் 7 பாசி போடணும். 7 பாசி 6 பாசி அப்படி போடலாம். ஏன்னா நமக்கு இந்த சுகர் பீடு வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக தான் இருக்கும். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்டாக 6 பாசி தான் இல்லை, கொஞ்சம் சின்ன பாசியாக கொஞ்சம் மெல்லுசாக இருக்கக்கூடியது கூட 1 பாசி போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இதே போல் தான் நம்ம செய்து எடுக்க போகிறோம். இதே போல் ஒவ்வொரு பாசிலையும் கீழே கொறுத்து எடுத்து போடணும். இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா பாசிலையும் நம்ம இந்த சின்ன சுகர் பீட் போட்டு முடித்தாச்சு. இப்போ பொம்மை அழகாக ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம இனி இந்த சாவியை இதில் போட்டுடலாம். எப்படி போடணும்னா இதில் ஒரு சின்ன ரிங் போட்டு கூட போடலாம். அப்படி இல்லைன்னா இதையே கொஞ்சம் நீக்கிக்கிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு உழவே செய்யாது. அழகாக அப்படி உள்ளே எடுத்துக்கிடும். எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதை மட்டும் லேசாக அப்படி நீக்கிக்கிட்டால் போதும். நீக்கிட்டு இதை உள்ளே கொடுத்துருங்க. இதை உள்ளே கொடுத்துட்டு நம்ம இப்படி எடுத்துட்டா உள்ளே அழகாக மாட்டிக்கிடும். பாருங்கள், நான் இப்போ எனக்கு வீட்டு சாவியில் இதை தான் போட்டு வச்சுக்கிட போகிறேன். முதல்ல உள்ளது கொஞ்சம் பழசாயிட்டு. பாருங்கள், இது தான் முதல்ல நான் போட்டு வச்சுருந்தது. இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது நான் இப்படி இடுப்பில் சொருவிக்கிடுவேன். எங்கேயாவது போகும்போது இந்த சாவி எவ்வளோ உள்பக்கமாக போயிடும். இது மட்டும் வெளியே தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நான் இப்படி தான் சொருவிட்டு போவேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் போடும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போடணும், இன்னும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.